உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழ், இந்த காஃபி குடிச்சிட்டு பாடி. தமிழ், பரீட்சைக்கு படிக்காம என்னத்த படிச்சிட்டு இருக்க? தமிழ், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழாத. குடு. என்ன லட்சுமி, ஏன் அழுதுட்டு இருக்கா? ஆதி இவளுக்கு எழுதி கொடுத்தத பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஆமா, கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டு இப்படி எழுதி வச்சா மட்டும் இனிக்குமாக்கும். பாடுபாவி பையன். இதுல என்ன எழுதிருக்கான்னு பாருங்க அத்தை. சாவை தவிர வேற எதுவுமே உன்னையும் என்னையும் பிரிக்காது தமிழ். ஆமா, அவ அப்படியே இருந்து கிழிச்சிட்டான். அத தூக்கி அங்கிட்டு போடு லட்சுமி. தமிழ், ஏண்டி இந்த அளவுக்கு உங்க அப்பனை உனக்கு பிடிச்சிருக்கே, அப்புறம் எதுக்கு உங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த? எங்க அப்பாவை பத்தி சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. எங்க அப்பா வேணான்னு சத்தியம் பண்ணலையே. நாம சொல்லலன்னா ஆதித்யாக்கு தெரியாமலே இருந்துருமா என்ன? தெரியணும்னு இருந்தா தெரிஞ்சுதானே ஆகணும். அவனுக்கும் ஒரு நாள் தெரியும். ஏய், நாம சொல்லாம எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன் நேத்திக்கு நம்ம சொல்லி அப்பா இங்க வந்தாரு. அவர் திரும்பி நம்ம வாழ்க்கையில வரணும்னு இருக்க போய் தானே வந்திருக்காரு. அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு உங்க அம்மாவை பாத்தியா? காலையிலே சத்தியம் வாங்கிட்டு போயிருக்கா. ஏய், சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரிடி. 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4000 பொய் சத்தியம் கூட பண்ணலாம். என்ன 2 பேரும் பாக்குறீங்க? ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாடுறது கொடுமைன்னா, பிள்ளைங்க அப்பா இல்லாம வாடுறது அதை விட கொடுமை. அத்தை, ஆதித்யாக்கு நம்ம தான் உண்மையை சொன்னோன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். பாரதி என்ன ஆட்டம் போடுவான்னு உங்களுக்கும் தெரியும்ல. நாம ஏண்டி சொல்ல போறோம்? ஆதியையே தேடி வர வச்சா அவனுக்கு மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவனே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான்ல. லட்சுமி, மரம் சும்மாதான் இருக்கும், காத்து அடிச்சாதான் ஆடும். நாம தான் காத்தடிக்க வைக்கணும். எனக்கு எல்லாம் சரிதான். ஆனா பாரதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அது தெரியும் போது பாத்துக்கலாம் லட்சுமி. இப்ப நம்ம வேலை ஆதிக்கு எப்படியாவது அவனுக்கு பழைய ஞாபகத்தை எல்லாம் வர வைக்கிறது மட்டும்தான். அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போற? வேற என்ன பண்ண சொல்ற மித்ரா? ஆதியும் நீ இங்கே இருக்கணும்னு சொன்னா நீங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. என் தங்கச்சிய பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையாண்ணா? நானும் ஆதியை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமாவே இருக்கான். நீ சொல்லி ஆதி கேட்காம இருப்பாரா? இந்த விஷயத்த மட்டும் அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பணுமா? அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது இருக்கலாம்ல. சரி, 3 மாசத்துக்கு வேணா நாங்க இங்க இருக்க ட்ரை பண்றேன். நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணா, நீ கேட்டு நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஆனா ஒரு கண்டிஷன். எங்க பாரு, ஆதிய ஃபோர்ஸ் பண்ணிலாம் என்னால இங்க இருக்க வைக்க முடியாது. அவரே அவர் வாயால இங்க இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். அவர் நானே இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ரீசன் வேணுமே. சரி, நான் ஒன்னு சொல்றேன், அது சரியா வருமானு பாரு. நம்ம கம்பெனில புதுசா ஒரு பார்ட்டி வேர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதோட லான்ச்சிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆதிக்கும் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ என்னால அதை சரியா பண்ண முடியலன்னு சொன்னா ஆதி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் அதை லான்ச் பண்ணி கொடுத்து ப்ராடக்ட் சேல் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து போங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? சூப்பர் ஐடியாண்ணா, செம்ம வொர்க் அவுட் ஆகும். என்ன வொர்க் அவுட் ஆகும்?
சொல்லு மித்ரா, உன்னதான் கேக்குறேன். ஆ, அது ஒண்ணும் இல்ல. அண்ணா புதுசா ஒரு பார்ட்டி வேர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாராம். ஓ வாவ், கங்க்ராட்ஸ். அட நீங்க வேற சும்மா இருங்க ஆதி. நானே அதை எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தெரியாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஆமா, உங்களுக்கு இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மித்ரா சொன்னா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வேற இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ என்னடான்னா நீங்க உடனே அமெரிக்கா போறேன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்போ என்னாலதான் இந்த அப்செட்டா? சரி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அது இருக்கும், ஒரு 7 to 8 crores இருக்கும். எனக்கு ஒரு 3 மாசம் கூட இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆள் போட்டுப்பேன். ஓகே மித்ரா, ஒரு 3 months தானே, இங்க இருந்து இதை முடிச்சு கொடுத்துட்டே போலாமா? ஆ, உனக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான் ஆதி. நிஜமாவா? என்னால் நம்பவே முடியல ஆதி. சார், பாரதி கிட்ட சொல்லி அந்த புது செக்ஷன் ஃபைல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்குள்ள என்ன இருக்கு, விடுங்க. ஆதி, இப்ப பாரதி ஃபைல் கொண்டு வருவாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிடுங்க. கம் இன். இந்தாங்க சார். பாரதி எங்க? இன்னைக்கு ஃபேக்டரி விசிட் சார், அதனால லஞ்ச் முடிஞ்ச உடனே ஓ கிளம்பிட்டாங்க. சரி, நீங்க போங்க. ஆதி, செக் பண்ணிக்கங்க. பாரதி, அந்த மனோ பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேளுமா. அவன் எப்போ சாப்பிட்டானா பாட்டி, நம்மள சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி. சரி, அப்ப நான் போய் பாத்திரம் கழுவி வச்சுட்டு வந்துடவா? அதை நான் பண்ணி வச்சிடுறேம்மா, நீங்க வேலையை முடிச்சிட்டு போய் தூங்குங்க. எங்க போயிட்டு வர? அம்மா, நவ்யா வீட்டுக்கு போய் புக் வாங்கிட்டு வந்தேன். எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டியா, இல்ல அவ கூட சேர்ந்து கதை பேசிட்டு இருந்தியா? அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.